ரொம்ப நாளா இந்த பன்னீர் வந்து ஃப்ரிட்ஜில தூங்கிட்டே இருந்துச்சு. சரி நாளைக்கு எக்ஸ்பைரி டேட்டா, இன்னைக்கு ஏதாச்சும் பண்ணலான்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருந்தேன். சரி பன்னீர் பெப்பர் மசாலா செய்யலான்னு சொல்லிட்டு நான் கிச்சனுக்குள்ள வந்தேன். பார்த்தா திரும்பவும் கீரை. நான் நேத்தே சொன்னேன்ல, எங்க வீட்ல இந்த வாரம் ஃபுல்லா கீரை குழம்புன்ற மாரி, அது இன்னைக்கும் கீரை குழம்பு தான். அச்சோ! சாரி. நான் மாத்தி சொல்லிட்டேன். கீரை குழம்பு கிடையாது. பருப்பு குழம்பு, களி, அப்புறம் கீரை பொரியலு, ரைஸு. அதாவது ரிஷிக்கு மட்டும் கொஞ்சோண்டு ரைஸ் வச்சிருந்தாங்களா. எனக்கு உண்மை என்னன்னா, இந்த வல்லாரைக்கீரை பிடிக்கும். லைக் இந்த பொரியலோ, இல்ல குழம்பு பண்ணா பிடிக்காது. அதில சட்னி பண்ணுவாங்கல்ல, அது கொஞ்சம் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. இந்த பன்னீர்ல அந்த பெப்பர் கொஞ்சம் ஜாஸ்தி போட்டேன். லைக் நான் எப்படி நினச்சு போட்டேன்னா, பெப்பர் மசாலால கொஞ்சம் பெப்பர் ஜாஸ்தி போடுவாங்கன்னு சொல்லிட்டு, லைக் ரொம்ப ஜாஸ்தி போட்டேன். அவர் பார்த்தா செம்ம காரமா இருக்கு. அதெல்லாம் பரவாயில்ல. எனக்கு அறிவு இருக்கா இல்லையான்றது இந்த வீடியோ பார்த்து எனக்கே கொஞ்சம் சந்தேகமா தான் இருக்கு. ஏன்னா, அந்த கொத்தமல்லிய நான் பன்னீர் மேலயே போட்டுருக்கலாம். பட் ஆனா, அத நான் கடாயில போட்டு திருப்ப அதுக்குள்ள பன்னீர் போட்டு அது கொஞ்சம் வணக்கிட்டு திரும்ப பிளேட்டுக்கு மாத்துறது கொஞ்சம் கொஞ்சம் முட்டாள்தனமா தான் இருக்கு. ஆனா சத்தியமா அந்த வீடியோ எடுக்கும்போது எனக்கு தோணவே இல்ல. இப்ப பார்க்கும்போது தான் எனக்கே தெரியுது. சரி நீங்க சொல்றதுக்கு முன்னாடி நானே சொல்லிட்டேன். அவ்வளோதான் எல்லாம் போட்டு சாப்பிட்டுட்டு கொஞ்சம் துணி இருந்துச்சுன்னா துணி காய போட்டுட்டு தூங்க போயிட்டேன். அவ்வளோதான் நாளைக்கு பார்க்கலாம். பாய் பாய்.